கைஸ், இன்னைக்கு நம்ம த கிரேட் ரூலர் ஆனிமே தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம சீனியரும் தான் காட்டுறாங்க. அவங்க இந்த அகாடமியை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பேசிக்கிட்டே வராங்க. இந்த உலகம் எவ்வளோ பெருசு தெரியுமா? இந்த உலகத்துல இருந்து உங்களை மாதிரியான நிறைய டேலண்ட் உள்ளவங்க இந்த நார்தர்ன் ஸ்பிரிச்சுவல் அகாடமிக்கு வராங்க. அது ஏன் தெரியுமா? இது டாப் 5 அகாடமியில ஒன்று அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு பெரிய மலை வருது. அதை பார்த்துட்டு நம்ம சின்ன பொண்ணு எவ்வளோ பெரிய மலை அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே அசந்து போய் நின்றுக்கிட்டு இருக்க. நம்மளோட சீனியர் சொல்றா, இதுதான் டிவைன் சோல் ரேங்கிங். இதுல டாப் 10ல இருக்கிறவங்களோட பேர் இருக்கும் அப்படின்லாம் சொல்றா. நீங்க ஒன்ஸ் டிவைன் சோல் லெவலுக்கு ரீச் ஆன உடனேவே உங்களோட பவரை இந்த மவுண்டன் கிட்ட காமிக்கலாம். அந்த மவுண்டன் நீங்க எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத காமிக்கும். நீங்க டாப் 10குள்ள இருந்தீங்கன்னா இந்த மவுண்டன்ல விசிபிள் ஆவீங்க. இல்ல அதுக்கும் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷீட்ல நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்த ஒரு லிஸ்ட்டை பார்க்க சொல்றா. இவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்படியே போற வழியில பேசிக்கிட்டே போறாங்க. இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல வரதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம், அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஏன் அந்த மாதிரி சொல்றீங்கன்னு கேட்குறான். அப்பதான் இவ எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மாதிரி இதுல இருக்கிறவங்க எல்லாருமே டிவைன் சோல் ரேஞ்சில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. அந்த டிவைன் சோல் ரேங்கிங்ல இருக்கிற சில பேர் இப்போ ஹெவன்லி ஸ்டேஜே ரீச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ரீச் பண்ணதுனால ப்ரொமோஷன்னால கூட அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்திருக்கலாம். அதனால நீ டாப் 1க்கு வரணும்னு நினச்சின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டாப் 1ல இருக்கிறவங்க கூட நீ சண்டை போட வேண்டியதா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டு, சரி இந்த மாதிரி டாப் 10ல இருக்கிறதுல என்னதான் பிரயோஜனம், எதுக்காக இந்த மாதிரி லிஸ்ட்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே இவ்வளோ சொல்றா, என்னப்பா இப்படி கேட்டுட்டேன்? இந்த மாதிரி டாப் 10 லிஸ்ட்ல இருக்கிறவங்க தினம் அவங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை பெற்றுவாங்க தெரியுமா? யார் தான் இந்த மாதிரி ஈஸியான ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை வேண்டான்னு சொல்லுவா? ஆனா இப்போ லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஓவரா சீன் போட மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியும் கூட்டிட்டு போறா. அப்படியே பேசிக்கிட்டே கூட்டிட்டு அதை விடவே பெரிய ஒரு மலைக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறா. அப்ப அவ சொல்றா, அந்த மாதிரி டிவைன் சோல் ரேங்கிங்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களே எனக்கு தெரிஞ்சு இந்த ஹெவன்லி ரேங்கிங்ல 1000வது இடத்த கூட பிடிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய மலையை காட்டுறா. இங்க பாத்தீங்களா, இந்த மலை போன மலையை விடவே பெருசா இருக்கா. இந்த மலை தான் ஹெவன்லி ரேங்கிங் பீப்புள்ஸ் இருக்கிற மலை. இது ரொம்பவே ப்ரீஷியஸான ஒன்று நம்மளோட நார்தர்ன் ஸ்பிரிச்சுவல் அகாடமியில். ஏன்னா இதில் இருக்கிறவங்க தான் டாப் 10 மெம்பர்ஸ். இந்த அகாடமிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான டாப் 10 மெம்பர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஹெவன்லி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா தான் இதில் அப்ளை பண்ண நீங்கள் குவாலிஃபைடே ஆவீங்க. அதுவும் ரொம்ப கஷ்டம். இந்த டாப் 10குள்ளே வரதுலாம் ரொம்பவே அதிசயம். ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ்னால தான் இந்த மாதிரி ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல உடனே யார் யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறான். அப்படியே யார் யார் இருக்கான்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஹீரோ பார்க்குறான். ஃபர்ஸ்ட் சென் அப்படிங்கிற ஒருத்தன் தான் இருக்கான். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா நின்றுட்டு இருக்கா. நம்ம மூலிங்களாம் யோசிக்கிறா, எப்பாடி இவன் ஃபர்ஸ்ட்ல இருக்கான்னா இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான், கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு வியர்டோ கேதர் ஆகிற இடம் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நான் அவனை சப்ரஸ் பண்ணுவேன். சப்ரஸ் பண்ணி அந்த டாப் மவுண்டனில் அப்படியே நம்பர் 1 ஷைன் ஆவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட சீனியரும், சரி இப்போ நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடுறா. அப்படி போகும்போது ஒரு கடையை தான் காட்டுறேன். அந்த கடையை காட்டி இங்கே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை ட்ரேட் பண்ணிக்கலாம், இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் ஸ்பிரிச்சுவல் வேல்யூ கார்ட்லேயே கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதை பார்த்து எல்லாருமே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இதுக்குள்ளே டிராகன் ஃபிஷ்ஷோட ரத்தம் இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ இருக்கும்? சரி கண்டிப்பாக நான் அப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணும் அப்படின்லாம் யோசிச்சு வச்சுக்கிறான். ஏன்னா நம்மளோட ஜூயோ கேட்டிருக்குல அந்த எசன்ஸை. அப்படி இவங்க லிவிங் ரூமுக்கு போற வழியில 3 பேர் நடந்து வராங்க. அந்த 3 பேர்த்த பார்த்து இவ்வளவு சொல்றா, இங்க இருக்கிறாங்களே இவங்க அந்த அதர் நார்தர்ன் டொமைன்ல இருக்கிற டாப் 3 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவோட பழைய எதிரி அங்க இருக்கான். இவன் தான் யங் ஹோ. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது இவன் தான். இவன் இப்போ டாப் 3 லிஸ்ட்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா ஸ்பிரிச்சுவல் லேண்ட்ல அடி வாங்கினவனும் கூட. அந்த என்ஹோவும் நம்ம ஹீரோவை பார்த்த உடனே மேல இருந்து கீழே வந்துடுறான். அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட, என்னப்பா மூச்சன்னு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு,
என்னடா நீ இப்போதான் மிடில் ஸ்டேஜ்லேயே இருக்க, எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பிரிச்சுவல் லேண்டில் இருந்து நீ வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவே நான் நினச்சி கூட பார்க்கல. பாரு நமக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸு, நான் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவை ரொம்ப மட்டம் தட்டா நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்தது. டே நீ ரொம்ப பேசாதடா, என்னதான் நீ இப்போ ஹை லெவலில் இருந்தாலும் நீ ஒன்ஸ் தோக்கடிக்கப்பட்டவன் தானே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம ஹீரோயின் அவனை அசிங்கப்படுத்திட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு நீ என்னதான் என்னை விட ஹை ரேஞ்சில் இருந்தாலும் ஸ்டில் நவ் உன்னால் தோக்கடிக்க முடியும்டா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறான். ஆமாண்டா நானும் கேள்விப்பட்டேன், நீ என்னமோ நம்ம சீனியரையே தோக்கடிச்சிட்டியாமே, அதுவும் அவங்க டிவைன் சோல் ரீஜியனில் இருக்கிறவங்களாமே, நீ வந்து இப்போதான் ஹெவன்லி ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்க, நானும் உன்னோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சண்டையை ஸ்டார்ட் பண்ண அப்படியே 2 பேரும் அவங்க பவர் எல்லாத்தையும் வெளியில் வர வச்சுட்டு அப்படியே கொதிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சீனியரும் உள்ள வந்து இங்கே பாருங்க 2 பேரும் இப்போ உங்கள் வாழை சுருட்டிட்டு இல்லைன்னா நானே நறுக்கி விட்டுருவேன், மரியாதையாக 2 பேரும் பிரிஞ்சு போயிருங்க அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க. அப்படி 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது டக்குன்னு என்ன நினைச்சானுங்களோ தெரியல, திடீர்னு 2 பேரும் வந்து மோதிக்கிறானுங்க. அப்போ பக்கத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிக்குது. அந்த அக்காவும் கத்தியை தூக்கி கழுத்துல நீட்டிடுறாங்க. பாருங்க மரியாதையா 2 பேரும் பிரிஞ்சு போயிருங்க, உங்களோட கோவத்தை எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்மேனுக்குன்னு தனியா ஒரு சண்டை களம் வைப்பாங்க, அப்ப நீங்க போய் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், இப்போ நீங்க பிரிஞ்சு போகலைன்னா உங்களுக்கு ஃபைன் போடப்படும் அப்படின்னு மிரட்டுவா. இவனும் அப்படியே போகும்போது சரிடா நம்ம அப்ப சந்திப்போம், நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் இவங்களோட லிவிங் ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அந்த ஏரியாவை பார்க்கும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே எனர்ஜி ஃப்ளோவுமே நல்லா இருக்குது. அப்போ வந்து இந்த சீனியர் சொல்கிறா, இந்த மாதிரி நடுவில் இருக்கிற இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்கள் எப்போ வேணால் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் பிரிக்கப்பட்டிருக்கு, லெவல் 1 லெவல் 2 அந்த மாதிரி நிறையவே லெவல்ஸ் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த லெவல்ஸில் போய் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மந்த்லி ரெண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும், அதாவது ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெவல் ஏ டொமைனில் போய் நீங்கள் தங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மந்த்லி 2000 ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதை கேட்டவுடனே இவ்வளோ ஷாக் ஆயிரா. அந்த சின்ன பொண்ணு ஷாக் ஆகி என்னக்கா சொல்கிறீங்க, எதுக்குக்கா வாழ்கிறதுக்கெல்லாம் நீங்கள் காசு வாங்குறீங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்டவுடனே இந்த சீனியர் இருந்துக்கிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீங்க ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை ஏர்ன் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்க தண்டர் பிளாட் இருக்கு, அங்க மட்டும் போனீங்கன்னு வைங்களேன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வெறும் 500 ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து அங்கே போய் உங்கள் கல்டிவேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தண்டர் பர்லையும் கெயின் பண்ணலாம். அந்த ஒரு தண்டர் பர்ல் 200 ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்க்கு விற்கப்படும். நம்ம ஹீரோவும் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு சும்மா சொல்லக்கூடாது, இவங்க சொல்கிறது கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, முதல்ல நம்ம எங்கே வாழ்கிறோம் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அந்த தண்டர் ரீலிம்க்கு போயாகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை பார்க்குறான். அவன்கிட்ட இப்போ 6000 ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்குது. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா பேசாமல் கிளாஸ் 7 தங்கடா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குனு லோலி கிட்ட திரும்பி நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். நம்ம லோலியும் அப்படியே ஷாக் ஆகி வெக்கத்தோட பார்க்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.